ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். என்னதுன்னா சக்கரவள்ளி கிழங்கு குலாப் ஜாமுன்ங்க. ரொம்ப ஈஸியா செய்யலாம். இதை வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல வந்துட்டு இந்த மாதிரி குக்கர்ல தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கேஸ் கெட்டு விசில்லாம் நல்லா சேஃபா போடுங்க. போட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டா வந்துட்டு வெந்துடும். அதுக்காக தான். ஸோ நல்லா வெந்துடுச்சு. அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் கையிலேயே கூட வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மாஷரில் கூட பண்ணலாம். நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சிங்கன்னா குலோப்ஜாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் பாருங்க, நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைவீங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடணும். இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. சாஃப்டாக இருக்கும் அப்படியே மாவு. அதுக்காக. ஓகே, நெய்யும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா வந்து காஞ்சிடும் மாவு. அதுக்காக. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. சுகர் சிரப்பு வந்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். 1.5 கப் அளவுக்கு தண்ணி. இதுக்கு வந்துட்டு பாகெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். அவ்வளோதான். ஓகே, அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டே வருது. இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. ஓகே, சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. நல்லா ஒரு கொதி வருது பாருங்கள். இப்போ அதை நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த பால்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே கையில் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உள்ளங்கையில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பால் ரெடி ஆகிடும் அப்படியே. ஸோ அந்த மாவு எல்லாத்தையும் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இது வந்து நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினீங்க அப்படின்னா வெறும் வேக வச்சு மட்டும் சாப்பிட இல்லாமல் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, அதாவது மீடியமாக சூடான பிறகு நம்ம வந்துட்டு இந்த பால்ஸ்லாம் அதில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஃபுல் லோவில் வச்சுருங்க. ஏன் அப்படின்னா மேலே வந்து கோல்டன் ப்ரௌனாக தெரியும், உள்ளே வந்து வேகாது. அதுக்காக. ஸோ நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு தான் நம்ம வந்து இதை எடுக்கணுமே. அதே மாதிரி அடிக்கடி கரண்டி விட்டு நீங்கள் கலர் சேர்ந்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த விரிசல் மாதிரி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு ப்ரௌன் ஆகிருக்கு. நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் வடிச்சிட்டு அந்த சுகர் சிரப்பில் நம்ம உடனே போட்டுங்க பாருங்கள். இதில் போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா ஊறிடும். இது வந்துட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு குலாப் ஜாமுன் ரெடி.